முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் கலைஞர் கருணாநிதியின் மகன், இளைஞர் அணித் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாமன்ற மேயர், அமைச்சர், துணை முதலமைச்சர், முதலமைச்சர் என தன் 58 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் பல பரிணாமங்களை சந்தித்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரை நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் தன் இல்லற வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவமும் அது நிலைப்பதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார் என்பது குறித்து மனம் திறந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின். கணவரான ஸ்டாலின் தனக்கு அறிமுகமானது குறித்து தெரிவிக்கும் துர்கா ஸ்டாலின் தங்கள் திருமணம் எப்படி நடந்தது என்பது குறித்த சுவாரஸ்ய தகவல்களை பகிர்கிறார். நான் வந்து SSLC எழுதி பாஸ் பண்ணியிருந்த சமயம் மேலே படிக்கணும்னு நினச்சேன். அப்போ திடீர்னு இது ஃபிக்ஸ் ஆனதும் இவங்கெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. அப்போ வந்து ஒரு நம்ம மேலே படிக்கணுமே, இவங்க இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்களேங்கிற ஒரு டென்ஷன், அப்படி தான் ஒரு மனசில் வந்து அந்த நினைப்பு தான் நிறைய இருந்தது. ஜன்னல் வழியா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி? ஆமா, பார்க்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் ஒரு ஜன்னல் வழியா பாருன்னு சொல்லி காமிச்சாங்க. முதல்ல ஜன்னல் வழியா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. யாரெல்லாம் வந்தா? இப்போ சார் மட்டும்தான் வந்தாங்களா அல்லது வந்து யாரெல்லாம் வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க? அந்த சமயம் கலைஞர் வந்திருந்தாரா? மாமா வரல, மற்றபடி வீட்டில் இருக்க எல்லாருமே வந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்தாங்க. ஏன்னா அப்போ ஒரு கல்யாணம் நடந்தது மயிலாடுதுறையில் எங்கள் அத்தையோட அண்ணன் பையனுக்கு. ஸோ அதனால அப்போ கல்யாணம் வந்ததுனால எல்லாருமே வந்தாங்க பொண்ணு பார்க்க. மாமா மட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வரல. இவங்க எல்லாரும் வந்து பார்த்து பிடிச்சிட்டு போனதும் அடுத்த நாள் வந்து இவங்கெல்லாம் போய் எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு சொன்னோம். அடுத்த நாள் வந்து இவங்க வந்து மல்லிகாணியோட வந்து பார்த்தாங்க திருப்பி 2வது தடவை. அப்போ வந்து மாமா வந்து இதுல இருந்தாரா, முதல்வரா இருந்தாரா? ஆமாம், முதலமைச்சர். அண்ணி, செல்வி அண்ணி, செல்வம் அண்ணன், அமிர்தா அண்ணன், அத்தனை பேரும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்தில். அப்போ வந்து இவங்க வராதப்போ அடுத்த நாள் வந்து மல்லிகாணி போய் சொன்னாங்களாம், எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குப்பா, இருந்தாலும் உனக்கு பிடிக்கணும்ல, நீனு வந்து பார்த்துரு, நான் சொல்லிடுறேன். அடுத்த நாள் கூப்பிட்டு வந்தாங்க. 5ஆம் தேதி வந்தாங்க, 6ஆம் தேதி வந்தாங்க. அப்போ மாமா சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. என்னன்னா, நான் வந்து என்னை பொண்ணு பார்க்கும்போது என்னெல்லாம் வந்து கேட்கல. ஒரு இதில் வந்து ஒரு காலண்டரில் ஏதோ ஒரு பொண்ணு படம் வந்துச்சான், ஏதோ படத்தை பார்த்துட்டு இது மாதிரி இருக்கும்னு சொன்னாங்களாம். அப்படிதான். அப்புறம் நான்லாம் சரின்னு தான் சொன்னேன். பொண்ணு பார்க்கலாம் போகல, என்ன பொண்ணு போய் அதான் எல்லாரும் பிடிச்சிருக்குங்கிறாங்களே, அப்புறம் என்ன நீ வேற போய் பார்க்கணுமான்னு கேட்ட மாதிரி பேசிக்கிட்டாங்க. அப்போ மாமா வந்து இவங்க கிட்ட திருப்பி 2வது நாள் வந்தாங்க பொண்ணு பார்க்க இவங்க. அப்போ வந்து அந்த பேச்சு நடந்ததா அப்போ பேசிக்குவாங்க. அதாவது மல்லிகா அண்ணி வந்து இல்லை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம், எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நீ இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் திருப்பியும் 2வது தடவை அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரோட மல்லிகாணி தான் வந்தாங்க பார்க்க வந்தாங்க. இவர் வந்து உங்களுக்கு அது எப்படிங்க ஏதாவது சொல்லியிருக்காரு? அது போல எனக்கு வந்து ரொம்ப பார்த்தது நான் கேட்பேன். அப்புறமா கேட்கும்போது பார்த்து பிடிச்சிதா அவங்கெல்லாம் சொன்னதுனால அது மாதிரிலாம் கேட்கும்போது இல்லை எனக்கு பிடிச்சிது, வந்தது எனக்கு பிடிச்சிது, நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு. திருமணமாகி 6 மாதங்களே ஆன நிலையில் மிசா வழக்கில் தன் கணவரான ஸ்டாலின் கைதான போது தம்பதியினருக்குள் ஏற்பட்ட பிரிவு, அதன் பிறகு ஏற்பட்ட புரிதல் குறித்து விவரிக்கிறார் துர்கா ஸ்டாலின். முதல் நாள் வந்து ஒரு கூட்டத்துக்காக அவங்க வெளியூரில் போயிருந்தாங்க. கூட்டமாக நாடகம் அதுவும். அப்போ தான் அந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆட்சி 30ன்னு நினைக்கிறேன், ஜனவரி 31 வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ ஒன்றும் புரியல அந்த நேரத்தில் வந்து ஆட்சி போயிடுச்சு அது தெரியும். அடுத்த நாள் நைட்டு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாரையும் தேடுறாங்க, ஒவ்வொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்கங்கிறதும். இவங்கள வந்து அடுத்த நாள் வந்து வீட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. வந்துட்டாங்க ஊர்லேருந்து, வந்ததும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் அந்த சமயம் உங்களுக்கு உங்களுடைய மன உணர்வு நீங்கள் வந்து உங்களுக்கு யார் சொன்ன அந்த தகவலை? வீட்டில் பெரியவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பரபரப்பாக பேசுகிறது அப்புறம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து வராங்க, இது மாதிரி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு மாமா வந்து சொல்லிட்டாங்க, வந்து
கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு. வந்தாச்சு, வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு 6 மணி இருக்கும், 5:30 6 மணி அப்படி. அப்போ வந்து மல்லிகா அண்ணி அத்தை எல்லாருமே அவங்கவுங்க ஒரு பக்கம் அழுதுட்டும் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருந்தது. அப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். ஆனால் வந்து எவ்வளோ நாள் என்ன அதெல்லாம் எனக்கு எல்லாமே புதுசு. அப்போ அது அப்போ ஒரு பயம், ஒரு அழுகை, என்னன்னு தெரியல, எதுக்கு அது தெரியாமல் அப்போ வந்து அழுதுக்கும்போது மாமா வந்து சொன்னாங்க, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு நாள் தான்மா, போயிட்டு 2 நாளில் வந்து விட்டுடுவாங்கம்மான்றதை மட்டும் சொன்னாங்க, அழுவாத அப்படின்னு வந்து மாமா வந்து. ஆனால் அது 1 வருஷம் இருப்பாங்கன்னு நான் அப்போ நினைக்கல. அது மிஸ் ஆகுறதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் அது அப்புறம் தெரியும் மிஸ்ஸா அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவர் கணவர் வந்து என்ன சொல்லிட்டு போனாரு? நான் போயிட்டு வரேன், தைரியமா இரு, வந்துடுவேன், சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ண எப்போ நீங்க அதெல்லாம்? அதுதான் ரியலைஸே, அதாவது எப்படி சொல்றது, இது வந்து ஏன்னா வீட்லேயே யாருமே அதை ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அண்ணி மல்லிகா அண்ணி இருந்தாங்க, அவங்க அண்ணனையும் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு அவங்களையும் பண்ணாங்க. எனக்கு அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க கூடயே இருப்பேன். அவங்க வந்து ஆறுதல் சொல்லுவாங்க. அத்தை வந்து சொல்லுவாங்க, மாமாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கம்மா, இது மாதிரி 6 மாதம்லாம் இருந்தாங்க ஜெயிலில். உங்கள் வீட்டுக்காரர் பிறக்கும் போதெல்லாம் அவங்க மாமா ஜெயிலில் தான் இருந்தாங்க, அழுவாத அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போல்லாம் நாங்கள் கேட்போம், அத்தையே எப்படியோ 6 மாதமா, ஐயோ எப்படி இருந்தீங்க அப்படின்னு. அதாவது வந்து அப்போ எங்களுக்கு 1 வருஷம் வந்து இருக்கிறது தெரியாமல் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு வந்துடுவாங்கன்ட்டு அப்படியே நினச்சிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல வந்து அவருக்கு ஒரு மிக மிக வந்து அவருக்கு வந்து அடிகள் அதிகமா விழுந்தது. அவர் மேலேயே விழுந்து அந்த கட்சியின் பிரமுகர் எல்லாம் கூட ஆமாம் அடித்தாங்க. முதல் 2 நாள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு 2வது நாள்லேருந்து கொஞ்சம் 2 நாள் தொடர்ந்து அடித்தாங்க. அப்போ தெரியாது எங்களுக்கு, தகவலாக வந்ததை ஒழிய உறுதியாக தெரியாது. நாங்கள் ஒரு 26 நாள் கழிச்சு பார்க்க போனோம். அப்போ தான் எங்களுக்கு இன்டர்வியூ கிடச்சிது. பார்க்க போகும்போது தான் எங்களுக்கு கையில் அடிபட்டது வந்து நாங்கள் பார்த்தோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னும் இருக்கு அந்த தழும்பு, அடித்தது. அது வந்து வந்ததுமே எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னது முதல்ல வந்து மை பொட்டு வைக்காத, அழகாக குங்குமம் வையே எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படிங்களாக அவங்க ஆசைக்கு எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. குங்குமம் வச்சுக்கோ. பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்லேயே அப்பாவோட அம்மா பாட்டியெல்லாம் அப்படி தான் வச்சுக்குவாங்க, பெரிய பொட்டா அது மாதிரி தான் வச்சுக்குவாங்க. நாங்கள் அந்த வயசில் சின்ன வயசில் மை ஓட்டுக்குவோம், கருப்பு மை வைப்போம். இங்கே வந்ததும் இவங்க சொன்னதும் நான் மாற்றிக்கிட்டேன். அப்போ அவங்களோட ரியாக்ஷன், சரி மனைவி இது மாதிரி சொன்ன மாதிரி மாற்றிட்டாங்களே அப்படிங்கிறப்போ உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அப்போ நீங்க என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல. அது இல்லை இப்போ அதாவது அவரோட ரியாக்ஷன் அப்போ எப்படி இருந்தது? ரியாக்ஷன்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சொன்னாங்க, அதை நான் செஞ்சுட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதான். அது ஆமாம் அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அதை பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். அதில் உங்களுக்கு அவ்வளோதான். எங்க அம்மா மாதிரி குங்குமம் போட்டு வை என்று ஸ்டாலின் கூறியதால் தன் தோற்றத்தையே மாற்றிக்கொண்டதாக குறிப்பிடும் துர்கா ஸ்டாலின், திருமணம் நடந்து 11 நாட்கள் கழித்துதான் தன் கணவர் தன்னுடன் பேசியதாக கூறினார். 1 இயர் நான் பேசவே இல்லையே, அது இன்னும் சொல்லுவாங்க. 1 வருஷம் புருஷன் பொண்டாட்டி பேசாமல் வந்து உங்களை தான் பார்த்துருக்கோம். ஏன்னா மிசால வந்து ஜெயிலில் இருந்தாங்கல்ல இவங்க. சொல்லி இல்லை வீட்டில் இருந்தாலும் இல்லை, ஜெயிலில் இருந்தாலும் இன்டர்வியூ உண்டு. வாரம் வந்து 2 நாள் உண்டு எங்களுக்கு. வாரம் 1 நாள், கரெக்டு, வாரம் 1 நாள் போவோம். போனாலும் போய் பேச மாட்டேன், தயங்கிட்டு எல்லாரோடையும் நிற்கும்போது எனக்கு அப்போ தான் நான் 6 மாதம் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி, கொஞ்சம் வெக்கப்படுவேன். அப்போ பேச மாட்டேன் நான். ஆமாம், அது என்னன்னு இப்போ நினச்சி பார்க்குறேன், ஏன் நம்ம அப்படி இருந்தோம். கூச்சம். அதாவது எனக்கும் அப்படி இருக்கும்,
நார்மலாகவே சாரும் கொஞ்சம் கூச்ச சுபாவம். அவங்களும் வந்துட்டு என்னம்மா நல்லா இருக்கியா என்னான்னு அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் அது முதல்ல கல்யாணமாகி இவ்வளோ நாள் கழிச்சு பிரிஞ்சு இருந்தாலும் 6 மாதம் கழிச்சு இருக்கலாம். இது அந்த ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு கூச்சமாவாக இருந்திருக்கலாம் பேசுறது, அதனால பேசாமல் இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. ஆனால் நாங்கள் முத பேசிக்கிட்டதுன்னு பார்க்கும்போது எங்களுக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி தான். ஒரு ஆமாம், எங்களை ஒரு சேர்த்து வைக்கிறதுன்னு ஒரு சடங்கு செய்கிறதெல்லாம் வந்து எங்களுக்கு 10 நாள் கழிச்சு தான் பண்ணும்போது அப்போ தான் நாங்கள் முத அது வரைக்கும் இல்லை பேசினதே கிடையாது. அதே கோபாலபுரத்தில் தான் இருந்தேன், ஆனால் நான் பேசினது இல்லை. அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க வரும்போதே நான் உள்ளே போயிடுவேன் ரூமுக்கு தனியாக. ஆமாம் ஆமாம், வரும்போதே பார்த்தாலே நான் தானே போயிடுவேன். ஆமாம், அவங்களும் வந்து முயற்சி பண்ணதில்லை, பேசணும்னு நினச்சதில்லை. தெரியல, 2 பேருக்குமே ஒரு கூச்ச சுபாவம் இருந்ததுனால இருந்திருக்கலாம், பேசினதில்லை. அதுக்கு அப்போ முதல்ல எப்பதான் பேசுனீங்க? உங்களுக்கான ஒரு அந்த அதான் 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு பேசுனீங்க. என்ன ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட அவர் என்ன பேசினார்? என்ன மாதிரி பேசுறதுன்னா குடும்பத்தை பற்றி பேசுனாங்க. அவங்க குடும்பத்தில் இப்படி இருக்கணும், அரசியல் குடும்பம், எல்லாரோடையும் ஜாயின்ட் ஃபேமிலி, அம்மா கிட்ட எப்படி இருக்கணும், மாதிரி அண்ணிக்கிட்ட எல்லார்ட்டையும் நீ இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க. எல்லா பொறுப்பும் நீன்னு எடுத்துக்கணும், அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் அது மாதிரி அடிக்கடி வெளியில் போவேன், ஊருக்கு போவேன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொன்னாங்க. தொடர்ந்து பேசிய துர்கா ஸ்டாலின் தன் கணவர் நைட் ஷோ சினிமாவிற்கு அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்ததாகவும், சினிமா பார்த்துவிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ரொமான்டிக்காக பேசுவார் என்றும் கூறினார். அரசியலில் வந்து வேலை நிறைய இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது இப்போ வந்து ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவோம். அப்புறம் வெளியில் போய் சாப்பிட்லாம், அப்படியே இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்துலலாம் அப்புறம் எங்கேயாவது ஊர்களுக்கு போவோம், கூட்டிட்டு போவாங்க. என்னோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப சினிமா பிடிக்கும், நிறைய போகிறது சினிமாவாக இருக்கும். அதுவும் நைட் ஷோவாக தான் இருக்கும் பெரும்பாலும். அது அப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றதுக்கு முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரும். அப்போது நான் வந்து வேண்டாம் ஈவினிங் போவோமா, ஈவினிங் போக முடியாது, டைம் இருக்காது, வேலை இருக்குது, அதனால் அப்புறம் நைட்டு போய் பார்த்துட்டு புகாரியில் வந்து எல்லா படமும் பார்ப்போம். ரிலீஸ் ஆனாக்கா ஒரு படமும் விட மாட்டோம். அது ஒரு அவங்களுக்கு பிடிக்கும் படம். அதெல்லாம் அப்புறம் பார்த்தோம். அவளோட தொடர்கதையில் வரும்போதெல்லாம் என் பையனே பிறந்துருச்சு. ஏன்னா அவளோட தொடர்கதை வரும்போது என் பையன் குழந்தை, அது மறக்கவே மாட்டேன் அந்த படத்தை. ஏன்னா நான் குழந்தை பிறந்து தூக்கிட்டு போயிருக்கேன், ஊருக்கு போயிருக்கேன், திருவெண்காட்டில் போய் இருந்திருக்கேன். திருவெண்காட்டில் இருக்கும்போது இவங்க வந்துட்டாங்க. அந்த படம் வந்து மயிலாடுதுறையில் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. குழந்தைய வந்து வீட்டில் விட்டுட்டு, பாட்டி அம்மாலாம் இருந்தாங்களா, தங்கச்சிங்களாம், அவங்ககிட்ட விட்டுட்டு 3 மாதமாக என்னவோ நாங்கள் பாட்டி படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கேயோ ஃபோன் பண்ணி, இந்த அப்போ வந்து ஏதோ தேட்டருக்கு எங்கேயோ ஃபோன், அப்போல்லாம் செல்லெல்லாம் கிடையாது. குழந்தை வந்து ரொம்ப அழுகுது, என்னன்னு தெரியல, பயமாக இருக்குது, வர சொல்லுங்கன்னா பாதி படத்தில் எந்திரிச்சு வந்தோம். எனக்கு அது மறக்கவே முடியாது. அந்த யாரையோ பிடிச்சி எப்படியோ சொன்னாங்க. இப்போ தான் நினச்சி பார்க்குறேன், ஃபோன்லாம் கிடையாது, எப்படி சொன்னாங்கன்னு. அப்போது அந்த இதில் எல்லாம் போடுவாங்களே, அதுலலாம் வரல செய்தி வந்து தான், ஐயோ குழந்தை வந்து ரொம்ப அழுது, யாரும் ஆள் அனுப்புனா, பக்கம் தானே மயிலாடுதுறை வந்து எங்களுக்கு வந்து 25 கிலோமீட்டர் கிட்ட தான். சினிமா பார்த்துட்டே இருந்தோம், போகிறோம், எல்லாம் தெருவில் எல்லாரும் நிற்கிறாங்க, குழந்தை அழுதுன்ட்டு பயங்கரமான அழுகை, என்னன்னு தெரில. அந்த படம் அதை மறக்க மாட்டேன் நான். ஆமாம் ஆமாம், தூக்கம் வரும் நைட் ஷோ முடிஞ்சவங்க. இப்பயும் அதை சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஆசையாக வாங்கிட்டு போ, உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனால் அங்கே வந்துட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லும் அம்மா அப்படின்னு. தேட்டருக்குன்னா இப்போ வந்து இப்போ சென்னையில் இருக்கும்போது நம்ம தேட்டருக்கு சினிமாவுக்கு போவோம். நைட்டு போனால் நைட்டு முடிய 1:30 மணி ஆகும். அவங்களுக்கு வந்து புகாரியில் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு ஐஸ்கிரீமு, ஃபலூடா, அது இதெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிடுவாங்க. எனக்கா வீட்டுக்கு எப்போ போய் தூங்கலான்னு இருக்கும். இல்லை வேண்டாம், கோவம் வந்துடும் வேறு. இல்லை என்ன நான் வாங்கி கொடுத்தா ஆசையாக நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி சாப்பிட வைப்பாங்க. இது நல்லா இருக்கும் பாரு, சாப்பிட்டு பாரு, இது நல்லா இருக்கும், ஒன்று ஒன்றா ஆசையாக வாங்கி தருவாங்க. பிள்ளைகளுடன் ஒரு தந்தையாக எந்த அளவிற்கு அரவணைப்போடு மு.க. ஸ்டாலின் இருந்துள்ளார் என்பது குறித்து விவரிக்கிறார் துர்கா ஸ்டாலின்.
உதயாவெல்லாம் கொண்டு போய் டான் பாஸ்கோவில் அவங்க தான் விட்டுட்டு வருவாங்க. திரும்ப ஸ்கூல் டிரைவர் அப்புறம் கொஞ்சம் டிரைவர்லாம் போனாலும் இல்லைனாலும் இவங்க காலையில் வந்து அவங்க அப்பா இருக்கணும், கண்டிப்பாக கொண்டு போய் விட்டுட்டு வரணும். அப்புறம் ஸ்கூல் விடும்போது ஒவ்வொரு நாளைக்கு நாங்கள் 2 பேருமே போவோம். படிக்கிறது எல்லாம் பார்ப்பாங்க, என்ன படிக்கிறாங்க, ஹோம்ஒர்க் எழுதிட்டாங்களா, புக்கெல்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சாங்களா, காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எல்லாம் ஒரு அப்பாவாக குழந்தைங்களுக்கு என்னென்ன செய்யுமோ எல்லாத்தையும் செய்வாங்க. ஆமாம், காலையில் நாங்கள் எந்திரிக்கும் போதே அவங்களும் எந்திரிச்சு பாடம் கேட்குறது, அப்புறம் ஸ்கூலுக்கு நான் குளிக்க வச்சேன்னா சாக்ஸ் போட்டு விட்றது, பேக்கில் எல்லாம் எடுத்து வைக்கிறது, பென்சில்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது எல்லாமே பண்ணுவாங்க. வெளியூர் போயிட்டு வந்தாலும் இந்த விஷயங்கள்ல அவங்க கண்டிப்பாக செய்வாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாமே செய்வாங்க. ஆமாம், உதயா வந்து ராத்திரி லேட் ஆனாலும் அவங்க அப்பா வந்தால் தான் படுக்கும், அப்பா வந்தால் தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முரசொலிக்கு போவாங்க. முரசொலியிலெல்லாம் வேலை முடிச்சுட்டு வர 1:30-2 வேலை பார்த்தாங்க. அப்போல்லாம் ரொம்ப லேட் ஆகும். அப்போல்லாம் உதயா உள்ளேயே வராது, வெளியிலே வாசலில் சோஃபா இருக்கும், அங்கேயே படுத்துருக்கோம், அப்பா வர வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன்னு. அப்புறம் உள்ளே வரும்போதே அது என்னமோ அவங்க அப்பா மேலே கொஞ்சம் பிரியமாக இருக்கும். பொண்ணும் பிரியம்தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அணியும் ஆடைகளை நான் தான் செலக்ட் செய்வேன் என்று கூறும் துர்கா ஸ்டாலின் தனக்கு ஸ்டாலின் பரிசளித்தவற்றை குறித்து தெரிவித்ததோடு தன் கணவருக்கான மதிப்பீடலையும் குறிப்பிட்டார். ஆசையாக வாங்கி கொடுப்பேன். நானும் கடைக்கு போனால் பேண்ட் ஷர்ட்லாம் அப்போ நான் தான் வாங்கி கொடுப்பேன். ட்ரெஸ்ஸே நான் தான் உங்களுக்கு எடுத்து செலக்ட் பண்ணுவேன். அப்போ கலர் ட்ரெஸ் எல்லாம் போடும்போதெல்லாம் பெரும்பாலும் லைட் கலர் தான் பிடிக்கும். எனக்கும் ஆசையாக புடவையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, எங்கே போனாலும் வந்து புடவை வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் லைட் கலர்ஸ் தான் பிடிக்கும். நான் கொஞ்சம் டார்க் கலர் வாங்குவேன், அவங்க வாங்கிட்டு வந்தால் எனக்கு வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீமு, லைட் ப்ளூ, அந்த மாதிரி லைட் கலரு தான் பிடிக்கும். பெரும்பாலும் அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்ங்கிறது ஒரு எழுதப்படாத விதி இல்லையா? டெய்லி ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்து உங்களுக்கு என்ன தோணும்? இல்லையே, இப்போ தான் அடிக்கடி ட்ரெஸ் மாற்றி போடுறாங்களே கலர் ட்ரெஸ்லாம். இந்த நமக்கு நாமே வந்ததுலேருந்து கொஞ்சம் பேண்ட் ஷர்ட்டு, பேண்ட்டு ஷர்ட்டு இதெல்லாம் போட ஆரம்பிச்சது கொஞ்சம் அப்பப்போ. அப்புறம் வெளிநாடு வெளியூரெலாம் போகும்போது கொஞ்சம் ட்ரெஸ் வந்து அவங்க கலர் ட்ரெஸ் போடுவாங்க. நிறைய போட்டு பார்த்துருக்கேன்ல, அதனால் ஒன்றும் தெரியாது. பொறுமை, கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப பொறுமை. எங்கள் அத்தையே சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களே வந்து இந்த பிள்ளை தான் ரொம்ப பொறுமையான பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்ன விஷயங்கள்னு ஒரு மனைவியை நீங்க சொல்லுவீங்க? வேற என்ன இப்போ ப்ளஸ்ன்னா வந்து உடம்பு பார்த்துக்கிறதுல சொல்லலாம். கொஞ்சம் ஹெல்த்தில் வந்துட்டு எக்ஸசைஸு, இந்த மாதிரி வாக்கிங், இந்த மாதிரி போகிறதெல்லாம். அப்புறம் அதெல்லாம் வந்து உடம்பே ஒரு நம்ம வந்து பார்த்துக்கிறதே வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் நான் நினைப்பேன். எல்லாத்தையும் சாப்பிட்ற மாட்டாங்க, ஒரு ஆர்வமாக இருந்தால் கூட சில பேர் விரும்பி எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, காலையில் உட்காந்தாங்கன்னா அந்த 2 இட்லினா அந்த 2 இட்லி தான். நீங்கள் பிடிக்கும் அவருக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? சாப்பிடன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்குறீங்களா? விரும்பிங்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு காரம் இல்லாமல் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு இருந்தாலே நல்லது. ஒரு வத்த குழம்பு இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஹாப்பி. அதில் அது மாதிரி நான்வெஜ்ஜில் மீன் குழம்பு, அப்புறம் நான் அந்த நாட்டுக்கோழியில் வந்து வெள்ளை குருமா வைப்போம், அது கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, என்னை சுதந்திரமாக இருக்க விடுவாங்க. இப்போ நானே ஒரு கோயிலுக்கு போகணுன்னா, அதெல்லாம் ஊருக்கு போகணும், ஒரு வேலையாக ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்ம சொல்லிட்டோம்னா அதெல்லாம் வந்து ஏன் என்ன அதெல்லாம் வந்து போகக்கூடாது, அந்த மாதிரி எங்கே போகிற அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வேற என்ன, மார்க்கு வேணாம், மார்க்கு போட வேணாம். சும்மா குணங்கள்னு பார்க்க போனா என்ன, ஐயோ ஏங்க நீங்க வேற மதிப்பெண்ணெல்லாம் போட முடியாது.
ஒரு தடவை இதே நான் ஷாலினிட்ட கேட்டேன்னா அவங்க வந்து அவங்க அஜித்துக்கு சொன்னப்போ 100ன்னா நான் 200 கொடுப்பேன் எங்க வீட்டுக்காரருக்கு. அந்த மாதிரி தான் நீங்க இது வேணாலும் ஒரு நீங்க வந்து உங்களுக்கு நீங்க பெருமையா நினைக்கிறது அதான் எவ்வளவு பெருமையா நினைக்க குழந்தைகிட்ட கேட்க இவ்வளோ அப்படிங்கும்ல. இவ்வளவு விளைவு தானே சொல்லும், இவ்வளவு பிடிக்குமா, இவ்வளவு உங்களை விளைவு, தாத்தா விளைவு, இவ்வளவு அது மாதிரி ஹஸ்பண்ட் போதும் அந்த அளவுக்கு மார்க்குங்கும் போது மார்க்கெல்லாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன். என்னை வந்து குடும்பத்தில் அவங்க வந்து என்னையாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அவங்கவுங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கவுங்க தேவை என்னவோ அதை வந்து கொடுத்துருவேன். என்னத்தான் அரசியலில் படு பிஸியாக இருந்தாலும் கட்சியைப் போலவே தன் இல்லற வாழ்க்கையையும் மிக வலிமையான ஒன்றாக நிலைத்து நிற்க ஸ்டாலின் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து அவரது மனைவி துர்கா ஸ்டாலினின் பார்வையில் காணும்போது பெரும் ஆச்சரியம் நிறைந்த ஒன்றாகவே உள்ளது. ஒரு மகனாக, அப்பாவாக, முதலமைச்சராக மட்டுமல்ல, ஒரு கணவராகவும் மு.க. ஸ்டாலின் சிறந்தவராகவே இருக்கிறார் என்பதே துர்கா ஸ்டாலினின் அவரும் நானும் தொகுப்பு.